மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனி பெயர்ச்சி 2025 மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை சனி பகவான் தரப்போகின்றார். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான பரிகாரத்தையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி 29/3/2025 சனிக்கிழமை பங்குனி மாதம் 15ஆம் தேதி இரவு 9:41 மணி அளவில் கும்பத்தை விட்டு மீனத்துக்கு பயிற்சியாகிறார் சனீஸ்வர பகவான். மீனத்தில் மட்டும் 925 நாட்கள் பயணித்து செல்ல உள்ளார் சனி பகவான். மிதுன ராசிக்கு கர்ம சனி எனப்படும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாகிறார். சனி பகவான் மிதுன ராசிக்கு 10 பயிற்சியாகும் போது அவருடைய பார்வை 12, 2, 7ஆம் இடங்களை பார்வையிடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்கு 8, 9, 10ஆம் இடங்களையே இயக்க உள்ளார். மிதுனத்திற்கு கர்மஸ்தானத்தில் அமரும் சனி பகவான் எதிர்பாராத உன்னத பலன்களை தர கடமைப்பட்டவராக செயல்படுவார். நீண்ட நாட்கள் இருந்து வந்த மன அழுத்தங்களும் உடல் சோர்வும் நீங்கக்கூடியதாக இருக்கும். உடலில் ஏற்பட்ட காயங்களிலிருந்து குணமடைந்து வெளிப்படும் நிலை தரும். புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நிலை தரும். இது நாள் வரை நல்ல மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பல நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக அமைய போகின்றது. சுப செலவுகளும் சுப நிகழ்வுகளும் தரக்கூடியதாக அமையும். நீண்ட நாள் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் வரன்கள் அமையும். கணவன் மனைவி இடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரும் நிலை தரும். சிலருக்கு புதிய நட்பு வட்டாரங்களால் மன மகிழ்ச்சி தரும். நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இக்காலகட்டம் கரு உண்டாகும். தாயாருடன் சிறு சிறு வாக்குவாதங்களும் மருத்துவ செலவுகளும் தரக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் பேச்சுவார்த்தைகளில் சொற்கள் வெளிப்படும். உங்களது முயற்சி இக்காலகட்டம் தடை இல்லாமல் செயல்படக்கூடிய காலகட்டம். கடன் தொல்லையிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடும் நிலைகள் தரும். இது நாள் வரை நெருக்கடி கொடுத்த எதிரிகள் விலக ஆரம்பிப்பார்கள். நினைத்த உத்தியோகம் அமையும். உத்தியோகத்தை விட்டு சிலர் பூர்வீக தொழிலுக்கு செல்லும் நிலை தரும். நீண்ட நாள் வெளிநாடு பயணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் பயணங்கள் அமையும். தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் இக்காலகட்டம் கைக்கு கிடைக்கப்பெறும். மாணவ மாணவிகளுக்கு நட்பு வட்டாரங்களில் சிறு சிறு இடையூறுகள் தரப்படும். கவனத்துடன் செயல்படுவது நல்லது. படிப்பு விஷயங்களிலும் நிலை தடுமாறும். சிலருக்கு தடைப்பட்ட படிப்பு இக்காலகட்டம் தொடரும் நிலையை தரும். ஆகவே மிதுன லக்னமாக இருந்து சனி தசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எதிர்பாராத நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசியாக உள்ளவர்களுக்கு ராகு திசை, குரு தசை, புத தசை, கேது தசை நடப்பவர்களுக்கு மனதளவில் கலக்கங்கள் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரங்கள்: சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. நாய்களுக்கு உணவளிப்பது, ஆதரவற்றவர்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்வதும் சனியின் கெடுபலன்கள் குறையும் நிலையை தரும் என்று கூறி இந்த சிறப்பான அமைப்பதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.